نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال الله تعالى يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال الله تعالى يا أيها الذين آمنوا اتقوا الله قولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال نبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي அளவற்றவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கையை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் மீதும் தாபிஈன்கள் மீதும் தபா தாபிஈன்கள் மீதும் இன்னும் இந்த ஜும்ஆவினுடைய வணக்கத்தினை நிறைவேற்றுவதற்காக அமர்ந்திருக்கிற நம் அனைவரின் மீதும் என்றென்றும் மற்றாமல் நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்திலே படைத்திருக்கிற மனிதனுக்காக வழங்கப்பட்டிருக்கிற அத்தனை பொருட்களிலும் படைப்புகளிலும் இறைவன் இந்த மனித சமுதாயத்தை சோதிப்பதற்காகத்தான் வழங்கி இருக்கிறான் என்பதனை இறைவன் திருமறை குர்ஆனின் மூலமாக நமக்கு தெளிவாக விளக்கி இருக்கிறான். எந்த அளவுக்கு இறைவன் திருமறையில் சொல்லுகிறான் என்று சொன்னால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிற பொழுது அல்லதி ஹலகல் மௌத வல் ஹயாத, மரணத்தையும் வாழ்வையும் நாம் படைத்திருக்கிறோம். ஏன் இந்த இரண்டும் படைக்கப்பட்டிருக்கிறது என்பதை குறித்து அல்லாஹ் சொல்லும் பொழுது லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா, உங்களில் அழகிய செயல்களை செய்யக்கூடியவர்கள் யார் என்பதை சோதிப்பதற்காகத்தான் இந்த வாழ்வு மரணம் அனைத்தையும் நாம படைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இப்படி உலகத்துல மனிதன் பயன்படுத்துகிற மனிதனுக்கு தேவையாக இருக்கிற அத்தனை படைப்புகளையும் இறைவன் இந்த உலகத்திலே தந்தது எதற்கு என்று சொன்னால், நம்முடைய நிலையை சோதிப்பதற்கு, நம்முடைய செயல்பாடுகளை சோதிப்பதற்கு தான் அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான், இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை விஷயங்களையும் நமக்கு படைத்து தந்திருக்கிறான். அது பொருளாதாரமாக இருந்தாலும் சரி, உறவுகளாக இருந்தாலும் சரி, பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, வியாபாரமாக இருந்தாலும் சரி, எதை எடுத்துக்கொண்டாலும் அல்லாஹ் ஒன்றை இந்த உலகத்திலே நமக்கு தந்திருக்கிறான் என்று சொன்னால் அது வழங்கப்பட்டதற்கான நோக்கம், காரணம் என்னவென்றால் நம்மினுடைய செயல்பாடு எப்படி இருக்கிறது. இந்த காரியத்தில் நான் இஸ்லாம் சொன்ன அடிப்படையில் என்னுடைய செயலை அழகிய முறையில் அமைத்துக் கொள்கிறேனா, என்னுடைய ஒவ்வொரு செயலும் இஸ்லாம் சொன்னது மாதிரி அமைகிறதா என்பதை இறைவன் நம்மிடத்திலிருந்து சோதிப்பதற்காகத்தான் எல்லாவற்றையும் இறைவன் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறான், படைத்து தந்து இருக்கிறான். இப்படி இறைவன் புறத்திலிருந்து வழங்கப்பட்டிருக்கிற சில அருள் கொடைகள்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மேலதிகமான சோதனைகளையும் தருகிறான். பொதுவாகவே அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான், திருமறை குர்ஆன்ல ஒவ்வொரு விஷயமாக சொல்லுகிற பொழுது
பிள்ளைகளை குறித்து சொல்லுகிற பொழுதும் செல்வத்தை குறித்து சொல்லுகிற பொழுதெல்லாம் அல்லாஹ் என்ன செய்யறான்? இது சோதனை அப்படின்னு சொல்றான். இன்னமா அம்வாலுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னா, உங்களுடைய செல்வமும் உங்களுடைய பிள்ளைகளும் உங்களுக்கு சோதனை அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இப்படி சோதனை அப்படிங்கிறதுல எப்படி இறைவன் நம்மளை சோதிக்கிறான் அப்படின்னா, இறைவன் இன்னொரு வசனத்திலே சொல்லுகிறான், மனிதர்களுக்கு செல்வத்தின் மூலமாக, பிள்ளைகள் மூலமாக, நெருங்கிய உறவுகள் மூலமாக, நாம் நேசிக்கக்கூடிய மற்ற செல்வ பொருட்களின் மூலமாக எல்லாம் மனிதனை அல்லாஹ் சோதிப்பேன் என்று சொல்லுகிறான். எப்படி திருமறையில் அல்லாஹ் சொல்லும் பொழுது, வலநபுலுவன்னக்கும், உங்களை நாம் சோதிப்போம். எப்படி சோதிப்போம்? பிஷைஇம் மினல் கௌஃபி, ஓரளவு பயத்தால், பயத்தை கொண்டு உங்களை நாம் என்ன செய்வோம்? சோதிப்போம். வல் ஜூஇ, பசியால், வநக்ஸிம் மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வஸ்ஸமராத், வநக்ஸிம் மினல் அம்வால், உங்களுடைய செல்வங்கள் சேதப்படுத்தப்பட்டு, வல் அன்ஃபுஸி, உங்களுடைய உயிர்கள் சேதப்படுத்தப்பட்டு, வஸ்ஸமராத், உங்களுடைய விளை நிலங்கள் சேதப்படுத்தப்பட்டு உங்களை நாம சோதிப்போம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்ப இப்படி மனிதன் பல மாதிரியான வழிகளில் அல்லாஹ் என்ன செய்யறான்னு சொன்னா, மனித சமுதாயத்தை சோதித்துக் கொண்டுதான் இருக்கிறான். இந்த சோதனைகளை நாம் அடைகிற பொழுது, ஒரு பொருளாதார ரீதியாக ஒரு சோதனை எனக்கு ஏற்படுகிறது என்று சொன்னால், அந்த சோதனையை நான் எப்படி கையாளுகிறேன்? என்னுடைய ரொம்ப நெருக்கமான என்னுடைய பிள்ளைகள் மரணிக்கிறார்கள், சிறு பிள்ளையிலேயே மரணிச்சிடுறாங்க. அந்த மரணத்தை நான், அந்த சோதனையை சந்திக்கிற பொழுது நான் கையாளுகிற அந்த அழகிய முறை என்பது எப்படி இருக்கிறது என்பதுதான் இதிலிருந்து இறைவன் நம்ம இதுல பார்க்கக்கூடிய ஒரு சோதனை. இப்ப அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான்? இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையில் இறைவன் புறத்திலிருந்து நமக்கு எப்படியான சோதனைகள் வந்தாலும் அதை கையாளுவதற்கு 2 வழிமுறைகளை இஸ்லாம் சொல்லுகிறார். மனிதன் எல்லா நேரங்கள்ல பல மாதிரியான சோதனைகளை நாம் சந்திக்கிற பொழுதும், எப்படியான அந்த சோதனைகள் எவ்வளவு கடுமையான சோதனைகளாக இருந்தாலும் அதை அழகிய முறையில் நாம் கையாள வேண்டும் என்று சொன்னால், அதற்கு அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் என்ன செய்யறாங்கன்னா 2 பாதைகளை நமக்கு காட்டுகிறார்கள். என்ன 2 பாதை? அதுல முதலாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இறைவன் புறத்திலிருந்து நமக்கு ஏதாவது ஒரு சோதனை வருகிற பொழுது, ஏதாவது ஒரு கஷ்டம் வருகிற பொழுது, முதல்ல நாம என்ன செய்யணும்? அல்லாஹ்விடத்துல உதவி தேடக்கூடியவர்களாக இருக்கணும். ஏன் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தை பொறுத்தவரையில் ஒரு பொருளாதார ரீதியான ஒரு சோதனை வருதுன்னா, ஒரு மனிதருக்கு கொஞ்சம் காசு தேவை, அல்லது ஏதாவது வியாபாரத்துல நஷ்டம் ஏற்பட்டு அதை சரி செய்வதற்கான வழிகளை பார்க்கிறோம். முதலில் மனிதர்கள் இன்றைக்கு கையில் எடுக்கிற நிகழ்வு என்னன்னா, இந்த பொருளாதாரத்தை, இந்த உதவியை முதல்ல நம்ம யார்கிட்ட கேட்கிறது? யாரிடத்துல கேட்டால் நமக்கு அதுக்கான வழிகள் கிடைக்கும், அந்த பிரச்சனையிலிருந்து எப்பொழுது விடுபடலாம் என்று சொல்லி முதல்ல நெருங்கிய நண்பர்கள், உறவுகள், நம்ம கேட்டா யார் பணம் கொடுப்பாங்க, அப்படி மனிதர்களுக்கு மத்தியில் என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? நமக்கு ஒரு நெருக்கடி வருகிற பொழுது அதற்கான உதவியை மனிதர்களிடத்தில் தான் நாம தேடக்கூடியவர்களாக இருக்கிறோம். சரி, இப்படி ஒரு கஷ்டம் இருக்குது, இதை கொண்டு நம்ம அல்லாஹ்விடத்துல உதவி தேடுவோம், இறைவனிடத்துல கையேந்தி அதற்கான வழிகளை பெறுவோம் என்கிற எண்ணம் நம்முடைய சிந்தனைகளில் இன்றைக்கு தோன்றுகிறதா என்று பார்த்தோமே ஆனால் கிடையாது. அது ரொம்ப குறைவு. எப்ப அல்லாஹ்ட்ட கையேந்துறோம்? உலகத்துல இருக்கிற சக மனிதர்கள் எல்லோரிடத்திலும், நமக்கு தெரிஞ்சவங்க, உறவுகள், நண்பர்கள் மூலமாக தெரியப்பட்ட நபர்கள் எல்லார்ட்டையுமே கையேந்தி எங்கேயுமே கிடைக்கலங்கிற பொழுது இறுதியாக என்ன செய்யறோம்னா அல்லாஹ்விடத்துல கையேந்துகிற ஒரு நிலை இருக்கிறது. இப்படிதான் இன்றைய மனிதர்களுடைய நிலை என்ன செய்யுது? இறுதியாக இறைவனிடத்துல கையேந்துவோம். அப்ப அல்லாஹ் என்ன செய்வான்? ஏதாவது நமக்கு ஒரு வழியை காட்டுவான்னு சொல்லி இறுதியாக இறைவனை நாம தேர்வு செய்கிறோம். ஆனால் இஸ்லாம் நமக்கு சொல்லுகிற வழிமுறை என்னன்னா, நமக்கு ஏதாவது ஒரு நெருக்கடி, ஒரு கஷ்டம் வருதுன்னா முதல்ல அல்லாஹ்விடத்துல உதவி தேடு, அல்லாஹ்விடத்துல என்ன செய்ய, கையேந்து என்பதை தான் இறைவன் நமக்கு சொல்லி தருகிறார். எப்படி சொல்லி தர்றான்? மூசா நபியினுடைய காலத்துல திருமறை குர்ஆன்ல இறைவன் சொல்லுகிறார்,
மூசா நபியினுடைய காலத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்வாங்க அப்படின்னா, அந்த சமுதாய மக்கள் இடத்துல பேசுவாங்க. பனு இஸ்ரவேலர்கள் இடத்துல என்ன செய்வாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் பேசுவாங்க. என்ன பேசுவாங்க? மூசா நபியினுடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பனு இஸ்ரவேலர்களை ஃபிரௌன் என்ன செய்வான், ரொம்ப அவர்களை பாடாப்படுத்துவான். கடுமையான வேதனைகளை, துன்பங்களை அவர்களுக்கு தந்து கொண்டிருந்தாங்க. இப்ப இந்த துன்பங்களை அவர்கள் அனுபவிக்கக்கூடிய தருணத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்வாங்கன்னா, இந்த துன்பங்களை சார்ந்து தன்னுடைய சமுதாய மக்களிடத்துல சொல்லுகிற பொழுது சொல்லுவார்கள், இஸ்தஈனு பில்லாஹ், அல்லாஹ்விடத்துல நீங்க உதவி தேடுங்க. ஃபிரௌன் உங்களுடைய ஆண் பிள்ளைகளை கொலை செய்கிறான். எவ்வளவு கொடுமை பாருங்க. பனு இஸ்ரவேல் சமுதாயத்துல ஒரு ஆண் குழந்தை பிறந்தது என்று சொன்னால் ஃபிரௌன் அதை கொன்றுவான். பொம்பளை பிள்ளை பிறந்துச்சுன்னா உயிரோட விட்டுடுவான். இன்னும் அவர்களை அடிமையாக வைத்து ஏராளமான துன்பங்களை ஃபிரௌன் அந்த பனு இஸ்ரவேலருடைய சமுதாயத்திற்கு தருகிற பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையில சொல்லுகிறான், மூசா தன்னுடைய சமுதாய மக்களிடத்துல சொன்னார், இஸ்தஈனு பில்லாஹ், அல்லாஹ்விடத்துல நீங்க முதல்ல உதவி தேடுங்க. உங்களுக்கு கிடைக்க பெறுகிற இவ்வளவு துன்பங்கள், துயரங்கள் இருந்து நீங்கள் வெற்றி பெற வேண்டும், சரிபெற வேண்டும் என்று சொன்னால் முதல்ல அல்லாஹ்விடத்துல உதவி தேடுங்க என்று சொல்லிட்டு அடுத்ததாக சொன்னார்கள், இஸ்பிரு, பொறுமையா இருங்க அப்படின்னாங்க. முதல்ல ஒரு சோதனை நமக்கு வருகிற பொழுது நாம் அல்லாஹ்விடத்துல கையேந்தக்கூடியவர்களாக இருக்கணும். ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில இந்த நிகழ்வை பார்க்கலாம். பத்ரி போர்க்களம் என்று சொல்லுகிற வரலாறு நாம் எல்லோரும் அறிந்த ஒரு வரலாறு. பத்ருன்னு சொன்னாலே நம்முடைய சிந்தனைகளுக்கு வருகிற நிகழ்வு என்ன? எதிரிகள் அதிகமான நபர்கள் இருந்து இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தவர்கள் 300 நபர்கள் மட்டுமே கலந்து கொண்ட ஒரு போர்க்களம் இதுன்னு சொன்னா பத்ரு போர்க்களம். வெறுமனே 300 பேர், 319 பேர் என்ன செய்யறாங்க, இஸ்லாமிய படையில நிற்கிறார்கள். எதிரி படையில 1000 பேர் நிற்கிறாங்க. இஸ்லாமிய படையில அவ்வளவு ஆயுதங்கள் கிடையாது, எதிரி படையில வலுவான ஆயுதங்கள் இருக்கிறது. எல்லா வகையில் பார்க்கிற பொழுதும் எதிரிகள் எல்லா வகையிலும் உயர்ந்தவர்களாக, அதிகம் வைத்திருப்பவர்களாக இருக்கிறாங்க. எப்படியான ஒரு நெருக்கடி கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ஒரு 300 பேர் இருக்கிறோம், 300 பேர் இருக்கிற ஒரு கூட்டம் ஒரு 1000 பேர் இருக்கிற ஒரு கூட்டத்தார்ட்ட, அதுவும் எல்லாமே வலுவா இருக்குது, ஆயுதம் இருக்கிறது, வாகனங்கள் இருக்கிறது, எல்லாமே எதிரிகள்ட்ட அதிகமா இருக்குது. இஸ்லாமிய படையில எதுவுமே கிடையாது. இப்படிப்பட்ட நிலையில ஒரு கூட்டத்தை நாம போர்க்களத்தை சந்திக்கிறோம் என்று சொன்னால் அங்க வெற்றி பெறுவது என்பது வாய்ப்பே கிடையாது. அங்க போனோம்னு சொன்னால் அதிகமான சேதங்கள், உயிர் சேதங்கள் யாருக்கு ஏற்படும்? குறைவாக இருக்கிற மக்கள் ஏற்படும். இப்படி ஒரு நெருக்கடியில பத்ர் போர்க்களத்தை அல்லாஹ்வுடைய தூதர்கள் சந்தித்தார்கள். சந்திக்கிற பொழுது நாளைக்கு போர்க்களத்துல போர் செய்ய ஆரம்பிக்கிறோம்னு சொன்னா அதற்கு முந்தைய இரவு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, இறைவனிடத்துல தன்னுடைய 2 கைகளையும் உயர்த்தியவர்களாக அழுது துஆ கேட்டாங்க. புகாரியில, முஸ்லிம்கள் இந்த நபிமொழிகளை பார்க்கிறோம். எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் துஆ செஞ்சாங்கன்னு சொன்னா, அவருடைய கைகளை உயர்த்தி அழுததுல அவர்கள் மேலே போட்டிருந்த அந்த மேலாடை, இந்த துணி என்பது கீழே விழக்கூடிய அளவிற்கு, கீழே விழுந்தது கூட தெரியல. அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, அல்லாஹ்விடத்துல அழுது அல்லாஹ்விடத்துல உதவி தர்றாங்க. ரொம்ப நெருக்கடியான ஒரு இடத்துல நாங்க போய் மாட்டிட்டு இருக்கிறோம், யா அல்லாஹ் நீதான் எங்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்லி துஆ செய்கிற பொழுது அந்த நெருக்கடியில் இறைவனிடத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக உதவி தேடியதால் பத்ர் போர்க்களத்தில் இறைவன் உதவி செய்தார். திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லும் பொழுது, வலகத் நஸரகுமுல்லாஹு பிபத்ரின் வஅன்தும் அதில்லா, உங்களுக்கு நீங்கள் தாழ்ந்த நிலையில் இருக்கக்கூடிய நிலையில பத்ர்களத்தில் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்ததை நீங்கள் நினைத்து பாருங்கள். அல்லாஹ் நபிகளுடைய சஹாபாக்களை, சமூகத்தை பார்த்து சொல்லுகிறான், ரொம்ப குறைவாக தாழ்ந்த நிலையில் நீங்க இருந்தீங்க, அப்படியான பத்ர்களத்துல நான் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்ததை நீங்க நினைவு பாருங்க. எப்படி உதவி செய்யறான்? அடுத்த வசனத்துல அல்லாஹ் சொல்லும் பொழுது, பிஸலாசதி ஆலாஃபின் மினல் மலாயிகதி முன்ஸிலீன், 3000 மாணவர்களை இறக்கி அல்லாஹ் அங்க உதவி செஞ்சான். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த நெருக்கடியான நேரத்துல இறைவனிடத்துல கையேந்தி பிரார்த்திக்கிற பொழுது அந்த பத்ர் போர்க்களத்துல
3000 மாணவர்களை அல்லாஹ் களத்திலே இறக்கி என்ன செய்யறான், இந்த போர்க்களத்திலே அல்லாஹ் உதவி செய்தான் என்று திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. அப்ப ஒரு நெருக்கடி, ஒரு கஷ்டம் என்கிற நிலை வருகிற பொழுது நாம முதல்ல என்ன செய்யணும், அல்லாஹ்விடத்துல கையேந்தணும். யாரெல்லாம் எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, இப்படியான ஒரு பெரும் சோதனை என்னிடத்துல நகர்ந்து கொண்டிருக்கிறது, இதிலிருந்து நான் விலகுவதற்கு, இந்த துன்பத்திலிருந்து நான் விடுபடுவதற்கு யாரெல்லாம் நீ அதற்கான வழியை காட்டி என்று முதல்ல அல்லாஹ்விடத்துல நாம கையேந்தி உதவி தேடும். உதவி தேடுகிற பொழுது நம்ம மக்கள்கிட்ட ஒரு அவசரம் இருக்கும். அல்லாஹ்விடத்துல ஒரு தடவை கேட்போம், 2 தடவை கேட்போம், ஒரு நாள் ஆகிறது, 2 நாள் ஆகுது, எந்த வழியுமே கிடைக்கலன்னா இறைவனிடத்துல நாம கேட்டோம். எவ்வளவு கேட்டாலும் இறைவன் நமக்கு செய்யல, அந்த பிரச்சனை இன்னும் இடத்துல இருந்து நீங்கவே இல்லை. எவ்வளவுதான் அல்லாஹ்ட்ட கேட்டாலும் எனக்கு கிடைக்கவே இல்லைன்னு சொல்லி என்ன செஞ்சிருவோம், மனம் உடையக்கூடிய நிலையும் இருக்கும். ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையில நமக்கு எப்படி வழிகாட்டுறான்னா, ஒரு பிரச்சனை, உனக்கு ஒரு கஷ்டம் வருகிற பொழுது நீ அல்லாஹ்விடத்துல கையேந்துற, அல்லாஹ்விடத்துல உதவி தர்ற, அந்த உதவி வரும் வரையிலும் நம்ம காத்திருக்கணும், அதை எதிர்பார்த்து கொண்டே இருக்கணும். எந்த அளவுக்கு இருந்தாங்க அப்படின்னு சொன்னா, திருமறை குர்ஆனில இறைவன் சொல்லுகிறான், அம் ஹஸிபுதும் அன் ததுகுலல் ஜன்னah, நமக்கு முன்னாடி வாழ்ந்த சமுதாய மக்களை குறித்து அல்லாஹ் சொல்லுகிறான். அம் ஹஸிபுதும் அன் ததுகுலல் ஜன்னah, நீங்கள் இலகுவாக சொர்க்கத்துல நுழைந்து விடலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? வலம்மா யஅதிகும் மஸலுல் லதீன கலவ் மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த மக்கள் இருக்கிறாங்கல்ல, அவர்களுக்கு ஏற்பட்டது போன்றே கஷ்டங்கள், அவர்களுக்கு ஏற்பட்டது மாதிரியான துன்பங்களை எல்லாம் அடையாமல் இலகுவாக சொர்க்கத்துக்குள்ள போயிடலான்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், நமக்கு முன்னாடி வாழ்ந்த சமுதாய மக்களுக்கு எவ்வளவு சிரமங்கள் இருந்தது என்று சொல்லுகிற பொழுது அல்லாஹ் சொல்லுகிறான், மஸ்ஸத்ஹுமுல் பஅஸாஉ வதர்ராஉ வஸுல்சிலு, அவங்க எப்படி இருந்தாங்கன்னு சொன்னா, வறுமையால் பல மாதிரியான துன்பங்களுக்கு ஆளாக்கப்பட்டார்கள். பசியாலும் வறுமையாலும் அவங்க என்ன செஞ்சாங்க, கடுமையான துன்பத்திற்கு ஆளாக்கப்பட்டார்கள். எந்த அளவுக்கு அவங்களுக்கு துன்பம், அந்த வேதனை இருந்துச்சுன்னு சொன்னா, யகூலர் ரசூலு வல்லதீன ஆமனு மஅஹு, அவனுடைய தூதரும் அந்த தூதரோடு நம்பிக்கை கொண்டிருக்கிற நபர்கள் இருக்காங்கல்ல, 2 பேருமே என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, மதா நஸ்ருல்லாஹ், அல்லாஹ்விடத்திலிருந்து எங்களுக்கு எப்பொழுது உதவி வரும்னு கேட்கக்கூடிய அளவிற்கு ஒரு தூதர் என்ன செய்யறாரு, தூதரும் தூதரோடு நம்பிக்கை கொண்டிருந்த 2 பேருமே என்ன செய்யறாங்க, இறைவனிடத்துல கேட்கிறாங்க, மதா நஸ்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய உதவி எப்பதான் எங்களுக்கு வரும் என்று கேட்கக்கூடிய அளவிற்கு அவர்கள் அலங்கரிக்கப்பட்டார்கள். அவ்வளவு கடுமையான வேதனைகளுக்கு அவர் உள்ளாக்கப்பட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அதை சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் நீங்க கவனத்துல கொண்டு கிடங்க, நஸ்ருல்லாஹி கரீப், அல்லாஹ்வுடைய உதவிங்கிறது அருகில் இருக்கிறது, பக்கத்துலதான் இருக்குது. ஒவ்வொரு நபருக்கும் அந்த உதவியை எப்பொழுது செய்ய வேண்டும் என்பதை அவன் அறிந்திருக்கிறான். அந்த அல்லாஹ்விடத்துல நாம கையேந்துகிற பொழுது அந்த உதவி நமக்கு கிடைக்கும். ஆனால் எப்பொழுது தரணுங்கிறது அல்லாஹ் முடிவு பக்கத்துல இருக்குதுங்கிறான். அந்த நம்ம கேட்கிற பிரார்த்தனை, இறைவனிடத்துல நாம் கையேந்துகிற அந்த உதவி பக்கத்துல இருக்குது. அது அந்த நபிமாருக்கும் சொல்லப்படுகிறது என்று சொன்னால், அப்ப நாம உலகத்துல சோதனைகளுக்கு உள்ளாக்கப்படுகிற பொழுது முதலில் அல்லாஹ்விடத்துல பிரார்த்திக்க வேண்டும், அவனிடத்தில் உதவி தேட வேண்டும் என்பது இஸ்லாம் நமக்கு வழிகாட்டுகிற முதல் வழிமுறையாக இருக்கிறது. அதே மாதிரி சோதனைகளை மேற்கொள்ளுகிற பொழுது 2வது வழிமுறை என்ன அப்படின்னு சொன்னா, பொறுமையை கையாளுவது. இன்னைக்கு நம்மள்ட்ட என்ன கிடையாது, இந்த பொறுமையை கையாளுகிற நிகழ்வு என்பது இன்றைக்கு இஸ்லாமிய சமூகத்துல அநேக நபர்கள்ட்ட கம்மி. எல்லா இடங்களிலும் ஏதாவது ஒரு நபர் நம்மள கொஞ்சம் ஹார்ஷா நம்மள்ட்ட பேசிட்டா கூட உடனே கோபப்பட்டு அவர்களை சராமாரியாக பேசுகிறேன், அவர்களை எவ்வளவு கீழ்த்தரமாக பேச முடியுமோ அந்த அளவுக்கு அவர்களை எவ்வளவு இழிவாக பேச முடியுமோ எல்லா வகையான பேச்சுக்களையும் நம்ம பேசுகிறோம். சாதாரண பேசுற விஷயத்துல ஒரு ஆள் நம்மளை திட்டாரு, அல்லது நாம ஒரு செய்தியை ஒரு இடத்துல கொண்டு செல்லுகிற பொழுது நம்மளுடைய பேச்சுக்களை செவிமடுக்காம நம்மளை இழிவு ஒரு கேவலப்படுத்துற ஒரு திட்டாரு அப்படின்னா நம்மிடத்துல கோபம் அதிகரிக்கிறது. கோபத்துல வார்த்தை என்னென்ன வார்த்தைகள் சொல்ல முடியும்,
அது இந்த இணையதளங்கள்லாம் போனீங்கன்னா நிறைய பார்க்கலாம். பேஸ்புக்ல ஏதாவது ஒரு நிகழ்ச்சி சொல்லுகிற பொழுது அல்லது ஏதாவது ஒரு பயான் சார்ந்த செய்திகளை பதிவு செய்கிற பொழுதெல்லாம் கீழே கமெண்ட்ல பாத்தீங்கன்னா சில நபர்கள் என்ன செய்வாங்க, சில நம்மளை இழிவுபடுத்துற மாதிரி சில கமெண்ட்ஸை போடுவாங்க. அந்த கமெண்ட்ஸை போட்டா பதிலுக்கு நம்ம ஆளுங்க என்ன செய்யறது, அவங்க ஏதாவது ஒரு இழிவான ஒரு தீய வார்த்தையை பயன்படுத்திட்டாங்கன்னா நமக்கு உடனே கோபம் பொங்கலித்து அவங்களை எவ்வளவுக்கு எவ்வளவு கேவலமாகலாம் பேச முடியுமோ. ஒரு சமூக வலைதளத்துல என்ன செஞ்சிடறோம், அவங்க ஏதோ பேசுறாங்க, அவங்க பேசுனாங்கன்னா நம்ம பொறுமையா இருக்கோங்கிற நிலை இல்லாமல் அவங்க எப்படி ஒரு வார்த்தை பேசலாம், அவன் ஒரு வார்த்தை சொன்னானா அதற்கு பதில் நாம 10 வார்த்தைகளை நம்முடைய கோபத்தை வெளிப்படுத்தி காட்டுகிற ஒரு சூழல்கள் இணையதளங்கள்லாம் பார்க்கலாம். இது அல்லாஹ் திருமறையில நமக்கு என்ன செய்யறான், இப்படி நம்மளை யாராவது கஷ்டப்படுத்துற மாதிரி பேசினால் கூட பொறுமையை கையாள வேண்டும் என்பதை இறைவன் திருமறையில் சொல்லுகிறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லும் பொழுது லா துப்லுவன்ன ஃபீ அம்வாலிக்கும் அன்ஃபுஸிக்கும், உங்களுடைய செல்வங்களையும் உங்களுடைய உயிர்களையும் நாம் என்ன செய்வோம், அதை கொண்டு நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். வல தஸ்மஉன்ன, நீங்கள் சில செய்திகளை செவிமடுப்பீர்கள். வல தஸ்மஉன்ன, சில செய்திகளை நீங்க என்ன செய்வீங்க, காதுகளால் கேட்பீர்கள். யார்கிட்ட இருந்து, மினல்லதீன ஊத்துல் கிதாப மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன்னால் வேதம் கொடுக்கப்பட்ட நபர்கள் இருக்கிறாங்கல்ல அவர்களிடத்தில் இருந்தும், மினல்லதீன அஸ்ரகு, யார் அல்லாஹுக்கு இணை வைக்கிறார்களோ அப்படிப்பட்ட இணை கற்பிப்போர் இடத்தில் இருந்தும் நீங்க என்ன செய்வீங்க, அதிகமான சொற்களை செவிமடுப்பீர்கள். எந்த மாதிரியான சொற்கள், அதன் கசீரா, அதிகமாக நம்முடைய மனதை சங்கலப்படுத்துகிற, நம்முடைய மனதை வேதனைக்கு உள்ளாக்கப்படுகிற சொற்களை நீங்கள் அதிகமாக செவிமடுப்பீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். அப்படி செவிமடுக்கிற பொழுது நம்ம என்ன செய்யணும், வ இன் தஸ்பிரு, யார் பொறுமையாக இருந்து வ தத்தகு, அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்கிறார்களோ ஃபஇன்ன ذلك மின் அஸ்மில் உமூர், அதுதான் காரியங்களில் மிக உறுதியான காரியம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிற செய்தியை பார்க்கிறோம். இப்ப நம்ம இன்னைக்கு நம்முடைய நிலையை பாருங்க, அல்லாஹ் தெளிவா சொல்றான், நாம் ஒரு விஷயத்தை சொன்னால் அல்லது யாராவது நம்மிடத்துல இழிவாக நம்முடைய மனதை கஷ்டப்படுத்துகிற அடிப்படையில் பேசினால் இது மாதிரி ஏராளமான பேச்சுக்களை நாம செவிமடுப்போம். அது இணையதளங்களின் மூலமாக இருந்தாலும் சரி, நேரடியாக சென்று சந்தித்து பேசினாலும் சரி, இப்படி சில இழிவான வார்த்தைகளை நாம் காதுகளால் செவிமடுப்போம். செவிமடுக்கும் பொழுது நாம என்ன செய்யக்கூடாது, கோபப்பட்டு நம்முடைய பதிலுக்கு அந்த கோபத்தை வெளிப்படுத்தக்கூடாது. அல்லாஹ் சொல்றான், பொறுமையா இரு, அல்லாஹ்வுக்கு பயந்துக்கன்னு சொல்லி இறைவன் நமக்கு எச்சரிக்கை தருகிறார். இது எல்லா சோதனைகளிலும் நாம கையாள வேண்டிய விஷயம் என்னன்னா பொறுமைதான். எல்லா விஷயத்திலும் ஒரு உயிர் நம்மிடத்தில் இருந்து ரொம்ப பாசமாக வளர்த்த நம்முடைய பிள்ளை ஒரு சிறு வயதிலேயே மரணிக்கிறது என்று சொன்னால் நம்மளால அந்த கோபத்தை அடக்கவே முடியாது. சில வாசகங்கள் எப்படி இருக்கும்னா, அந்த கோபத்தை வெளிப்படுத்துகிற விதத்துல அல்லாஹுவையே திட்டக்கூடிய அளவிற்கு சில வாசகங்கள் வெளிவரும். குறிப்பாக சில பெண்களை எல்லாம் கவனித்தோமையானால், தன்னுடைய பிள்ளை ஒரு 15 வயசு 20 வயசு ஆகுது, அந்த குழந்தை நம்ம இடத்துல இருந்து மரணித்து விட்டதை அல்லாஹ்வுடைய உயிரை பரிசாக வைங்களேன், சில வார்த்தைகள் கடுமையாக பேசப்படுகிற வார்த்தைகள் இருக்கும். இந்த ஏன்னா உயிர் போயிருச்சு, அந்த சோதனையை தாங்க முடியல அப்படிங்கிற அந்த கோபத்தினுடைய வெளிப்பாடு, சில வார்த்தைகள் கடுமையானதாக, சில வார்த்தைகள் இறைவனை திட்டக்கூடிய அளவிற்கான வார்த்தைகள் எல்லாம் இன்றைக்கு சில பெண்கள் சொல்லக்கூடிய நிலைகளை பார்க்கலாம். அப்ப இப்படி கோபத்தை வெளிப்படுத்துகிற நிகழ்வு என்ன செய்யக்கூடாதுன்னு சொன்னா, எந்த ஒரு நிலையிலும் நம்ம இடத்துல இருக்கக்கூடாது. எவ்வளவு பெரிய சோதனைகளை அல்லாஹ் நமக்கு தந்தாலும் அந்த இடத்துல நாம என்ன செய்யணும், பொறுமையோடு இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கணும். ஏன்னா பொறுமை தான் இஸ்லாம் நமக்கு அதிகமாக வலியுறுத்தி சொல்லுகிறது. எந்த அளவுக்குன்னு சொன்னா, இன்னைக்கு நம்ம எல்லா இடத்துலயுமே பாருங்க, ஒரு நோய் ஏற்படுகிறது, ஒரு மரணம் ஏற்படுகிறது, ஒரு வியாபார ரீதியாக ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்படுகிறது, அல்லது வெவ்வேறு வழிகளில் இறைவன் நம்மை சோதிக்கிறான். எதை எடுத்துக்கொண்டாலும் இந்த சோதனை நமக்கு வருகிற பொழுது பொறுமைங்கிற விஷயம் நம்ம இடத்துல இருக்குதா, பொறுமையை கையாளக்கூடிய நபர்களாக நம்முடைய வாழ்க்கையை இன்றைக்கு அமைத்திருக்கிறோமா என்றால் எந்த இடத்திலும் பொறுமை கிடையாது. ஒரு நோய் ஏற்பட்டுச்சுனாலும் பொறுமை இல்லை, ஒரு மரணம் ஏற்பட்டாலும் நம்மள்கிட்ட பொறுமை கிடையாது, வியாபாரத்துல நஷ்டம் தொடர்ச்சியாக ஏற்படுதுன்னு சொன்னா
அந்த பொறுமையை இழந்து நம்ம எப்படியெல்லாம் பேச முடியுமோ அப்படி பேசிடுறோம், எப்படியெல்லாம் நம்முடைய வெறுப்புகளை வெளிப்படுத்த முடியுமோ வெறுப்பை வெளிப்படுத்தி காட்டுறோம். இப்படி எல்லா இடங்களிலும் பொறுமையை இழந்தவர்களாகத்தான் நம்முடைய நிலையை பார்க்கிறோம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எப்படி வழிகாட்டுறாங்க? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் வழிகாட்டுகிற ஒரு செய்தி முஸ்லிம்ல பதிவு செய்யப்படுகிறது. நம்ம அதிகமாக செவிமடுத்த ஒரு செய்தின்னு கூட சொல்லலாம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் வாழுகிற காலகட்டத்திலேயே சில பெண்மணிகளை, சில நபர்களை இவர்கள் சொர்க்கத்திற்குரியவர்கள் அப்படின்னு சொல்லி வழிகாட்டி இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் உயிரோடு இருக்கும் பொழுது என்ன செஞ்சிருக்கிறாங்க? இந்த பெண்மணி சொர்க்கத்துக்குரியவங்க, இந்த சஹாபி சொர்க்கத்திற்கு செல்லக்கூடியவர்னு சொல்லி சில நபர்களை அல்லாஹ்வுடைய தூதர் சொர்க்கத்திற்குரியவர்கள் சொல்லி இருக்கிறாங்க. அந்த மாதிரி ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்திற்கு பிறகு ஒரு சஹாபி என்ன செய்யறாங்கன்னா, இன்னொரு தன்னுடைய நண்பரிடத்துல சொல்லுகிறார்கள், சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய ஒரு பெண்மணியை நான் உனக்கு காட்டட்டுமாங்கிறாங்க. அப்ப அந்த நண்பர் சொல்லுகிறாரு, காட்டுங்க யார் என்று சொல்லும் பொழுது இந்த சஹாபி என்ன செய்யறாங்கன்னா, ஒரு பெண்மணியை காட்டுகிறார்கள். கருப்பு நிற ஒரு பெண்மணியை காட்டி, இந்த கருப்பு நிற பெண்மணி சொர்க்கத்திற்கு செல்லக்கூடியவள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்கிறாங்க. ஏன் என்று சொன்னால், இந்த பெண்மணிக்கு இருக்கிற ஒரு நோய், வலிப்பு என்று சொல்கிற ஒரு நோய் இருக்கிறது. இந்த பெண்மணி அந்த நோயினுடைய தாக்கம் அதை ஏற்படுகிற பொழுது அந்த வலியை தாங்கிக் கொள்ள முடியாம அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வந்து சொல்லுவாங்க, அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு வலிப்பு நோய் ஏற்படுகிறது, அந்த நோயினுடைய தாக்கம், அந்த நோயினால் ஏற்படுகிற வலியை என்னால் பொறுத்து கொள்ள முடியல, அது சரியாகணும், அந்த நோய் என்னிடத்திலிருந்து நீங்கணும், அந்த கஷ்டம் என்னை விட்டு விலகணும்னு சொல்லி நீங்கள் அல்லாஹ்விடத்துல துஆ செய்யுங்கன்னு சொல்லி கேட்பதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வந்து சொல்லுவாங்க. அப்படி சொல்லுகிற தருணத்துல அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுவார்கள், இந்த நோயின் மூலமாக உனக்கு ஏற்படுகிற துன்பத்தை, இந்த நோயினால் உனக்கு ஏற்படுகிற கஷ்டத்தை நீ தாங்கிக் கொள்வாரையானால் அதை கொண்டு அல்லாஹ் உனக்கு சொர்க்கத்தை தருவான் அப்படிம்பாங்க. உடனே அந்த பெண்மணி என்ன செய்வாங்க, அல்லாஹ்வின் தூதரே, அப்படியானால் இதை நான் ஏற்றுக்கொள்கிறேன், இந்த நோயை நான் பொறுத்துக்கிறேன். மாற்றமாக வீதிகளிலே செல்லுகிற பொழுது வழியிலே எனக்கு வலிப்பு நோய் ஏற்பட்டது என்று சொன்னால் என்னுடைய ஆடைகள் விளங்குகிறது, அது மாதிரி இல்லாமல் ஒரு பாதுகாப்பாக என்னுடைய ஆடைகள் விளங்காமல் இருப்பதற்கு மட்டும் நீங்க என்ன செய்யுங்க, அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்யுங்கன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்ப இந்த செய்தியை எடுத்துக்காட்டி சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த பெண்மணி சொர்க்கவாசின்னு சொன்னாங்க. ஒரு நோய், ஒரு துன்பம் இறைவன் புறத்திலிருந்து நமக்கு வருகிறது என்றால் அந்த இடத்துல நாம பொறுமையை கையாளுகிற பொழுது அதை கொண்டு அல்லாஹ் என்ன செய்யறான், நமக்கு சொர்க்கத்தை தருகிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்கு எடுத்து காட்டி இருக்கிறாங்க. இந்த பொறுமைங்கிற விஷயத்தை பொறுத்தவரையில நம்ம எல்லாருமே பொறுமையை கையாளுகிறோம். ஒரு மரணம் நம்முடைய குடும்பத்துல ஏற்பட்டுச்சுன்னு சொன்னாலும், அல்லது வேற ஏதாவது துன்பங்கள் நமக்கு ஏற்பட்டுச்சுன்னு சொன்னாலும், பொறுமையை கையாளுகிற தன்மை நம்மள்கிட்ட இருக்குது. எப்ப இருக்குது? எவ்வளவு அழுக முடியுமோ, எவ்வளவு கோபத்தோடு என்னென்ன வார்த்தைகள் எல்லாம் பேச முடியுமோ எல்லாத்தையும் பேசிடுவோம், எல்லாத்தையும் திட்டி தீர்த்துருவோம், முடிஞ்சிருச்சு. இனிமேல் திட்டுறதுக்கு நம்மள்ட்ட உடம்புல எனர்ஜி இருக்காது, நம்ம உடம்புல என்ன செய்ய சத்து இருக்காது. அவ்வளவு அழுது அவ்வளவு திட்டி எல்லாம் பண்ணிருப்போம். இனிமேல் நம்மளால அழுகவும் முடியாது, திட்டவும் முடியாதுங்கிற நிலை வருகிற பொழுது அதனுடைய இறுதி நிலையில் என்ன செஞ்சிருவோம், இனிமே நான் பொறுமையா இருக்கிறேன் அப்படிம்போம். சில இடங்கள் குறிப்பாக ஜனாசாவுடைய வீடுகள் இந்த நிகழ்வு பார்க்கலாம். ரொம்ப நெருக்கமானவங்க மரணிச்சிட்டாங்க அப்படின்னா வீடுகளில் அழக்கூடியவர்கள் எவ்வளவு கடுமையாக அழ முடியுமோ அழுவாங்க. நிறைய பேர் சுத்தி நிறைய பேர் உட்கார்ந்துக்கிட்டே, சரி அழாதீங்க, பொறுமையா இருங்கம்பாங்க, திட்டுவாங்க, என்னென்னவோ பண்ணுவாங்க. பொறுமையா இருங்கன்னு அவ்வளவு நபர்கள் சொல்லுவார்கள். அந்த இடத்துல அந்த சோதனையை தாங்கிக் கொள்ள முடியாமல், பொறுமையை கையாள முடியாம எவ்வளவு அழ முடியுமோ எவ்வளவு திட்ட முடியுமோ எல்லாம் செஞ்சிடறது. இறுதியாக என்ன செய்வாங்க, நான் பொறுமையா இருக்கிறேன், சரி விடுங்க, எதுவும் சொல்லாதீங்க, இனிமே நான் பொறுமையா இருக்கிறோம்பா. இப்படி பொறுமையை கையாள்வது என்பது உண்மையில் அது பொறுமையே கிடையாது. பொறுமை அப்படின்னு சொன்னா ரசூலுல்லாஹ் தெளிவா சொல்லி காட்டினாங்க. எப்படி சொல்றாங்கன்னா, ஒரு வரலாற்று செய்தி, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு வழியாக, ஒரு கபர் அடக்கம் பண்ணிருக்கிற ஒரு வழியாக செல்லுகிற பொழுது ஒரு பெண்மணி என்ன செய்யறாங்கன்னு சொன்னா,
அந்த கபருக்கு அருகிலே அமர்ந்து கொண்டு ரொம்ப கடுமையா அழுகுறாங்க. அழுகும் பொழுது ரசூலுல்லாஹ் போய் சொல்றாங்க, அந்த பெண்மணியை கூப்பிட்டு சொல்றாங்க, இத்தகில்லா, அல்லாஹுக்கு நீங்க அஞ்சிக்கிடுங்க, வஸ்பிரி, பொறுமையா இருங்க அப்படிங்கிறாங்க. இந்த பெண்மணி அழைத்த ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பொறுமையா அல்லாஹுக்கு அஞ்சிக்க பொறுமையா இரு அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பெண்மணி சொல்லக்கூடிய நபர் யார் என்பதை அறிந்து கொள்ளாமல், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார் அப்படிங்கிறது தெரியாம, இப்ப நம்முடைய இயல்பு இருக்குல்ல, நமக்கு ஒரு கஷ்டம் வந்து நாம அழுதுட்டு இருக்கும்போது யாராவது நம்மகிட்ட பொறுமையா இருந்தான்னு சொன்னோம்னா பதிலுக்கு நம்ம என்ன பதில் கொடுப்போம்? எனக்கு வந்த கஷ்டம் உனக்கு வந்துச்சுன்னா நீ எப்படி இருப்பன்னு அப்ப தெரியும் அப்படிம்போம்ல. அதே மாதிரி அந்த பெண்மணி என்ன செய்யறாங்க, ரசூலுல்லாஹ்வை பார்த்து சொல்றாங்க, எனக்கு ஏற்பட்ட இந்த துன்பம் உனக்கு ஏற்படல, உனக்கு ஏற்பட்டால் நீ என்ன செய்ய மாட்டே, எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆறுதல் சொல்ல மாட்டேங்கிற மாதிரி அந்த பெண்மணி பதில் சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அங்கிருந்து அமைதியா போயிடுறாங்க. சிறிது நேரம் கழித்து அந்த பெண்மணியிடத்துல சொல்லப்படுகிறது, உனக்கு அறிவுரை சொன்னது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள். அந்த பெண்மணி விரைவா என்ன செய்யறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை வந்து சந்திக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரை சந்தித்து சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு அறிவுரை செய்ததை நீங்கள் தான் என்று தெரியாவே, இப்ப நான் என்ன செய்யறேன், பொறுமையை கடைபிடிக்கிறேன், பொறுமையா இருக்கிறேங்கிறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், இன்னம சபர், பொறுமை என்பது இந்த சதுமத்தில் ஊலா, நமக்கு ஏற்படுகிற துன்பத்தினுடைய ஆரம்பத்தில் கையாளுவது. துன்பம் ஏற்பட்டு அதுல எவ்வளவு நம்மளால் அழுக முடியுமோ, எவ்வளவு கோபப்பட முடியுமோ எல்லாத்தையும் செய்து முடித்து இறுதியாக பொறுமையா இருக்கிறதுக்கு பேர் பொறுமை அல்ல. பொறுமை என்று சொன்னால் இந்த சதுமத்தில் ஊலா, துன்பத்தினுடைய ஆரம்பத்தில் கையாளணும். எப்ப இறைவன் புறத்திலிருந்து நமக்கு துன்பம் வருகிறதோ அந்த துன்பம் அந்த ஆரம்பத்திலிருந்தே நாம் என்ன செய்யணும், இது இறைவன் புறத்திலிருந்து வருகிற சோதனை, நாம் பொறுமையை கையாளுவோம் என்கிற பொறுமையோடு ஆரம்பத்திலிருந்து இருக்கும். அததான் ரசூலுல்லாஹ் பொறுமைன்னு சொல்லி காட்டுறாங்க. அப்ப நம்முடைய வாழ்க்கையில் இறைவன் தருகிற எப்படியான துன்பங்கள் இருந்தாலும் அந்த துன்பங்களுக்கு உலகத்துல இறைவன் தருகிற வழிமுறைகள் ரெண்டு. ஒண்ணு, அந்த துன்பம் ஏற்படுகிற பொழுது அல்லாஹ்விடத்துல கையேந்தி அதிகமாக உதவி செய்யக்கூடியவர்களாக இருக்கும், உதவியை தேடக்கூடியவர்களாக இருக்கணும். இரண்டாவது, அந்த துன்பத்துல பொறுமையோடு இறைவனிடத்துல உதவி தரணும், பொறுமையை கையாளக்கூடியவர்களாக இருக்கணும். இந்த இரண்டு தான் நமக்கு இந்த உலகத்திலே துன்பங்கள் சோதனைகள் ஏற்படுகிற பொழுது நமக்கு இஸ்லாம் சொல்லுகிற தீர்வாக இருந்து கொண்டிருக்கிற இந்த இரண்டையும் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு ஏற்படுகிற சோதனைகளின் போது கையாண்டு இதனால் கிடைக்கப்பெறுகிற ஏராளமான நன்மைகளை பெறக்கூடிய பாக்கியத்தை வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் தந்து புரிவானாக என்கிற பிரார்த்தனையோடு எனது முதல் உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும் உரித்தாகட்டுமாக. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த ஜும்மாவினுடைய முதல் உரையில் இந்த உலகத்திலே வாழுகிற பொழுது இறைவன் புறத்திலிருந்து நமக்கு வழங்கப்படுகிற அத்தனை சோதனைகளிலும் இந்த சோதனைகளை பொறுமையாக பொறுத்து கொண்டு அது சார்ந்து இறைவனிடத்துல உதவி தேடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பது குறித்த ஒரு சில செய்திகளை ஜும்மாவுடைய முதல் உரையில் நாம பார்த்து இருக்கிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக இந்த உலகத்துல இறைவன் நமக்கு தருகிற சோதனைகள் அது எப்படியான சோதனைகளாக இருந்தாலும் அந்த சோதனைகள் நமக்கு ஏன் வழங்கப்படுகிறது என்பதை முதல்ல நாம புரிஞ்சுக்கிறோம். அல்லாஹ் ஒரு சோதனை தர்றான், அதுல நம்முடைய செயல்பாடுகளை அல்லாஹ் பார்க்கிறான் என்று திருமறை தெளிவாக சொல்லுகிறார். அந்த சோதனைகள் தரப்படுகிற பொழுது இதுல ஒரு மனிதர் பொறுமையை கையாளுகிற பொழுது அல்லாஹ் நமக்கு ஒரு சோதனையை தர்றான். அந்த சோதனையில நாம பொறுமையோடு கையாளுகிறோமா என்பதுதான் அதுல நாம் அல்லாஹ் நம்மள்ட்ட பார்க்கிற ஒரு விஷயம். அப்படி பொறுமையை கையாளுகிற பொழுது மறுமையில் அல்லாஹ் என்ன செய்யறான்னு சொன்னா, இறைவன் பெருத்திலிருந்து வரப்படுகிற அந்த சோதனைகளை பொறுமையாக கையாண்டவர்கள் என்று அல்லாஹ் அடையாளப்படுத்தி காட்டுகிறான். திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், வல நபுலுவன்னக்கும், உங்களை நாம சோதிக்கிறோம். ஏன் சோதிக்கிறோம் என்று சொன்னால், ஹத்தா நஅலமல் முஜாஹிதீன மின்கும் முஸாபிரீன்,
உங்கள யார் தியாகம் செய்தவர்கள், தங்களுடைய உயிர்களையோ தங்களுடைய செல்வத்தையோ அல்லாஹுடைய பாதையிலே தியாகம் செய்தவர்கள் யார் என்பதை அடையாளப்படுத்தவும், மின்கும் சாபிரின், உங்கள யார் பொறுமையாளர்கள் என்பதை அடையாளப்படுத்தவும் தான் என்ன செய்யறோம், உங்களை நாம சோதிக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது, அம் ஹசிபுத்தும் அன் ததுகுலல் ஜன்னா, நீங்கள் சொர்க்கத்தில் நுழைந்து விடலாம் என்று நினைக்கிறீர்களா? வலம்மா யஅலமில்லாஹு அல்லதீன ஜாஹது மின்கும் வ யஅலமு ஸாபிரின், உங்கள யார் தியாகம் செய்தவர்கள் என்பதை அடையாளப்படுத்தாமலும், உங்களில் யார் பொறுமையாளர்கள் என்பதை அடையாளப்படுத்தாமலும் நீங்க சொர்க்கத்துக்குள்ள போயிடலாம் நினைக்கிறீங்களா? இவ ரெண்டு பேரையும் அடையாளப்படுத்தாம அல்லாஹ் யாரையும் சொர்க்கத்தில் நுழைக்க மாட்டேன்னு சொல்றான். சொர்க்கத்தில் நுழைவதற்கு முன்பாகவே இதுல யார் பொறுமையாளர்கள், பொறுமையை கையாண்டவர்கள் யார் என்பதை அடையாளப்படுத்தி காட்டி, யார் தியாகிகளாக தியாகம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை அடையாளப்படுத்திட்டு தான் அல்லாஹ் சொர்க்கத்துக்குள்ளே அனுப்புன்னு சொல்லி காட்டுறான். அப்ப நமக்கு இந்த உலகத்துல சோதனைகள் வழங்கப்படுவது எதற்கு என்று சொன்னால், நாம பொறுமையாளர்களாக அந்த சோதனையை கடக்கிறோமா, அதை ஏற்றுக்கொள்கிறோமா என்பதை சோதிப்பதற்கு தான் அல்லாஹ் என்ன செய்யறான், கடுமையான சோதனைகளை எல்லாம் அல்லாஹ் நமக்கு தருகிறான். நமக்கு முன்னாடி வாழ்ந்த சமூகங்கள் நம்மை விட கடுமையான சோதனைகளுக்கெல்லாம் உள்ளாக்கப்பட்டு இருக்கிறார்கள். அப்ப இப்படியான சோதனைகள் நாம இன்னைக்கு அனுபவிக்கக்கூடிய சோதனைகள் எல்லாம் சஹாபாக்கள் ஏற்பட்ட சோதனைகளோடு ஒப்பிடுகிற போது ரொம்ப கம்மி. அவங்களுக்கு ஏற்பட்ட துன்பங்கள் துயரங்களோடு நம்மளை ஒப்பிட்டு பார்த்தோம்னு சொன்னா நாம படுகிற சோதனைகள் எல்லாம் ஒரு பெரும் சோதனையே கஷ்டமே கிடையாது. அப்ப இப்படியான சோதனைகளை நாம் அனுபவிக்கிற இந்த காலகட்டத்தில் இருக்கிற சோதனைகளை அனுபவிக்கிற பொழுது அதுல பொறுமையை கையாளக்கூடியவர்களாக இருந்து நாளைய மறுமையில் பொறுமையாளர்களாக இறைவனை சிந்திக்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக என்கிற பிரார்த்தனையோடு எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.